ஆனால் நம்ம சூர்யா சார் வீட்டை பார்க்க வந்தோம் இல்லையா, அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவு இல்லம் அதுவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தர்ணிஜியும் முடிவு பண்ணிட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த ஆற்காடு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் தான் அந்த இது வருது. ஸோ அங்கே போய் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு எங்கன்னு இந்த ஆட்டோக்காரன்கிட்ட கேட்போமா? அண்ணா அண்ணன் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, கோபமாக இருக்கார். இந்த எம்ஜிஆர் நினைவு இல்லம் இருக்குல்ல, எம்ஜிஆர் நினைவு இல்லம் போட்டிருக்கீங்க உள்ளண்ணா. இந்த உள்ள லாஸ்ட்டில் போகணுமா? லாஸ்ட்டில் போங்க, லெஃப்ட் சைடே வர மாதிரி ஒயிட் பில்டிங் இருக்குது. இங்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாண்ணா? அது ஆமாம், இன்னைக்கு சாட்டர்டே செவ்வாய் மட்டும் இருக்காது, இன்றைக்கி இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, அந்த ஆட்டோக்காரன்ட்ட விசாரிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் லீவு, அதனால் சண்டே தானே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் இருக்குது, பார்த்துட்டு போயிடலாம்ல, அதுக்காக தான் போகிறோம். இதே ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட் எண்டில் அங்கே பாருங்கள், சூர்யான வீடு தான் லக்ஷ்மி இல்லம். இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க. இங்கேயே ஏன்டா சுற்றி வர்றீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போகிறது இப்போ போகிறது இதுதானா? இங்கே போட்டிருக்கு பாருங்க, பார்வையாளர்கள் நேரம் காலை 10 மணி 5 மணி, வார விடுமுறை செவ்வாய், விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் 10 to 5. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். எம்ஜிஆர் நினைவு இல்லம் ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. 1917 1987 வரைக்கும் மறைவு காலம். டாக்டர் எம்ஜிஆர் நினைவு இல்லம். ஹாய் காய்ஸ், சூப்பராக இருக்குது உள்ள. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்னு இப்போ சொல்கிறோம். நிழலுக்கு போயிடலாமா? ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருந்தது சூர்யா சார் வீடை பார்க்கலான்னு வந்திருந்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் எண்டு கொடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட் எண்டில் எம்ஜிஆர் நினைவு இல்லம்னு ஒரு போர்டு பார்த்தோம். சரி, அது இப்போ இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயே போட்டுருந்துச்சு செவ்வாய்க்கிழமை தான் லீவு, சண்டேலாம் ஒர்க்கிங் தான் சொல்லிட்டு சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி வந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்தோடனே எம்ஜிஆர் இல்லம் நினைவு இல்லம்னு ஒரு போர்டு போட்டுருந்துச்சு. சரி, உள்ளே போனால் நம்ம மொபைலும் நம்ம கேமராவெல்லாம் நாட் அலவுடான். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் உள்ளே பார்ப்போம், பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரண்டேஜ் இதை மட்டும் காட்டலாம், அட்லீஸ்ட் இதையாவது வீடியோவில் காட்டலாம். வீடியோ தான் நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கேமரா நம்மளோட கேமராவை நாட் அலவுடு. உள்ளே போனீங்கன்னா 40 ரூபா 60 ரூபா 100 ரூபான்னு சொல்லி அவங்களே ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு உங்கள்கிட்ட தருவாங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அதே மாதிரி பைக் பார்க்கிங் உள்ள அலௌடு இல்லை. போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளேஸ். ஒரு 1/2 hour அவரோட ஆஃபீஸ் இது. ஆமாம், இது அவர் ஷூட்டிங், அதான் சினிமாவில் நடித்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ஆஃபீஸாக. வீடு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராமபுரத்தில் இருக்குன்னு. இது ஆஃபீஸ் தான். டெய்லி லஞ்சுக்கு இங்கே தான் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போவாராம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன நிறைய இருக்குங்க, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே சொல்கிறது வார்த்தைகளே இல்லைங்க. நீங்கள் ஐஸ் திங்கிறோம்ல, வெயில் தாங்க முடியலைங்க. அதெல்லாம் நாங்கள் புல்ல போயிட்டு வெளில வரும்போது 2 அண்ணங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க. டப்புன்னு வாங்கி ஆளுக்கு ஒரு சொல்லேருந்து 2 பேர் வருவானுங்கன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஆனால் வெயிட் பண்ணாங்க, கரெக்டாக வாங்கிட்டோம். ஆனால் வெயிலுக்கு செம்ம காண்டாகுதுங்க, வெயில் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் உள்ளே போனாங்க, சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி உள்ளே போனீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டுலாம் போடுவாங்க. பாட்டுக்கே உங்களுக்கு பார்க்கும்போது உண்மையிலே அந்த மனுஷன்
எந்த அளவுக்கு அப்படி வாழ்ந்துருக்காருன்றது உங்களுக்கு வேற லெவலுங்க. மனுஷன் வந்து எப்படி சொல்றது, ஃபீல் ஆகும். நம்ம இந்த ராஜா காலத்து அவர் ராஜா காலத்து படம்லாம் அடிச்சிருக்காரு. உண்மையிலேயே ராஜாவாக தான் வாழ்ந்துருக்காரு. வாள் அந்த கத்தி பார்த்தீங்கன்னா பெரிய கத்தி, நிறைய அவர் யூஸ் பண்ண தம்பிள்ஸு தண்டால் எல்லாமே இருக்குங்க. அவர் யூஸ் பண்ண ஐட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் இங்கே தான் இருக்குது. டம்பிள்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும். அவர் ஆஃபீஸ் ரூமை பார்த்தேன். ஆஃபீஸ் ரூமை பார்த்து வேறு லெவலில் மிரண்டேன். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், i5 அவர் ரூம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அவர் அந்த காரு அம்பாசிடர் கார் தான். அம்பாசிடர் காரில் அவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களால் வீடியோ எடுக்க முடியல, இருந்தாலும் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மகிட்ட வேணால் அந்த இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் அது. அதுக்கப்புறம் அந்த காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிகினிங் வுட்ஸ்லன்னு நினைக்கிறேன், யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ விஷயங்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. அந்த அவரோட சிங்கம் ஒன்று வளர்த்தார்ல ராஜா, அது பேர் என்னாச்சு, ராஜா. அந்த சிங்கத்தோட பேர் வந்து ராஜா. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த இதை வந்து ஒரிஜினல் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கூட ஆகாது, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம், அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உள்ளே நிறைய இருக்குது. அவரோட யூஸ் பண்ண வாட்சஸ்ஸு, ஃபோனு, அந்த பழைய காலத்து இந்த ட்ரிங் ஃபோனு சுற்றி விடுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபோனு, அதுக்கப்புறம் அந்த லைட் லேம்ப் ஒன்று வச்சு அந்த ஆஃபீஸ் ரூமில் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பழைய லைட்டு, அந்த ட்ரிங் ஃபோனு, அந்த வாட்ச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் மியூசிக் பிளேயர், அந்த டிவியில் அந்த பெரிய செம்பருத்தி பூ மாதிரி வச்சு கீழே ஒன்று சுற்ற விடுவாங்கள்ல அந்த சிடி பிளேயரு, நான்லாம் பார்த்ததே இல்லையா. இப்போ நேரில் பார்க்குறப்ப அதை பார்க்கும்போது அப்பா இப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்க. அந்த சிங்கம் சொன்னால அதை வளர்த்த இடம், அவருக்கு ஏகப்பட்ட அவார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்க்கணுன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் விக்கிபீடியாவில் போட்டாலே ஒரு 6-7 பேஜுக்கு போகும். அது நீங்கள் நேரில் பாருங்களேன். அதுக்காக அவர் அந்த ஆஃபீஸ் ரூம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோருமே அவர் வாங்கின ஷீல்டு, அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண வாஷ் பேஷன்லாம் ஃபுல்லாக கண்ணாடி ஷீல்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதுதாங்க அந்த எம்ஜிஆர் நினைவு இல்லம். பார்த்தாச்சு, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. எனிவே ஏதோ ஒன்று நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அடுத்த வாட்டி ஐஸ்கிரீமோட மீட் பண்ணுவோம், நல்ல புது ஐஸ்கிரீமோட. ஓகே பாய்ஸ், ஹாய். சரி பாய். ஹாய் பாய்டு வளர்றோமா? சரி ஓகே, ஐஸ் தின்னோம்ல, அதில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெயிலில். எனிவே ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் இன்னும் மேலே மேலே வீடியோஸ் எடுக்க முடியும், இன்னும் நிறைய ஃபன் பண்ண முடியும். பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டாடா.